அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜோதிட துணுக்குகளை பார்ப்போம். மீனம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் காடாறு மாதம் நாடாறு மாதம் ஆக 2 குணங்கள், 2 வாழ்க்கை, 2பட்ட வாழ்க்கை அல்லது பிளவுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். மிக அற்புதமாக வாழலாம். ஆம், விக்ரமாதித்தன் நாடு 6 மாதமும் காடு 6 மாதமும் ஆண்டு வந்தார். துரோணரும் அப்படித்தான், ஏன் அனுமனும் அப்படித்தான். இந்த 3 விதமான கேரக்டர்கள் வாழுகின்ற வாழ்க்கை தான் மீனம். இந்த மீனம் பகலில் ஒரு செயலையும் இரவில் ஒரு செயலையும் இப்படி 2 வேலைகளை செய்ய வேண்டும். ஆக மீனத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ஊர் எல்லையை கடந்து கடற்கரையோ அல்லது குளக்கரையோ அல்லது நதிக்கரையோ அல்லது கிணற்றங்கரையோ இங்குதான் இவர்கள் விளக்கேற்றி அல்லது தன்னுடைய எண்ணத்தை இறைவனிடம் செலுத்த வேண்டும், இறைவனிடம் கோரிக்கையாக வைக்க வேண்டும். அப்படி வைத்தவன் தான் விக்ரமாதித்தன். இன்று வரை இவர்களுக்கு மிக பிடித்த நாள் எந்த நாள் என்று தெரியுமா? புதன்கிழமை இவர்கள் கிணற்றங்கரை, ஆற்றங்கரை, குளற்றங்கரை, நதிக்கரை அல்லது கடற்கரை இங்கு புதன்கிழமை சென்று இவர்களுடைய கோரிக்கை வைத்து அல்லது கோரிக்கையை அந்த கடல் மாதாவிடம் அல்லது நீர் மாதாவிடம் சொல்லி வைத்து வழிபட்டு வந்தால் மிக அற்புதமாக இவர்கள் வாழ்க்கை வளமாகும். அல்லது காளி கோயில்களுக்கு சென்று அந்த அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த 2 நாட்களுக்கு ஏதாவது ஒரு நாளில் சென்று அந்த காளியை வைத்து காளியை பார்த்து வழிபட்டு வர இவர்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும். ஆக மீன ராசிக்கு அல்லது மீனத்தில் ஒரு கிரகம் நின்று தசா புத்தி அந்தரம் ஆதி அந்தரம் சூட்சமம் நடத்தும் கிரகமாக நின்றாலும் காடாறு மாதம் நாடாறு மாதம் 2பட்ட வாழ்க்கை, 2 தெய்வங்கள், காலையில் பெருமாள் கோவிலும் மாலையில் சிவன் கோயிலிலும் வழிபட்டு வர இவர்கள் வாழ்க்கை தங்கு தடை ஏதும் இல்லாமல் வெற்றி ஒன்றே நோக்கத்தோடு இவர்கள் பயணப்பட்டு கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் கேதுவின் காதலன்.